சென்னை மௌலிவாக்கம் கட்டட விபத்து நிகழ்ந்து ஓராண்டாகியும் தம் கணவர் இறந்ததற்கு கட்டுமான நிறுவனத்திடமிருந்து எந்த இழப்பீடும் கிடைக்கவில்லை என்கிறார் மதுரையைச் சேர்ந்த பெண் ஒருவர். கை குழந்தையுடன் அவர் சந்திக்கும் பிரச்சனைகளை பதிவு செய்கிறது நம் புதிய தலைமுறை. கை குழந்தையுடன் காட்சியளிக்கும் இந்த பெண்ணுக்கு இன்றைய நாள் வாழ்வின் துக்ககரமான நாளாக அமைந்துவிட்டது. இவரது கணவரான மதுரை மாவட்டம் வி. குச்சம்பட்டியைச் சேர்ந்த மருதுபாண்டி மௌலிவாக்கம் கட்டட விபத்தில் சிக்கி கடந்த ஆண்டு இதே தினத்தில்தான் உயிரிழந்தார். கணவர் இறந்ததை அடுத்து தற்போது தாயார் வீட்டில் கண்ணீருடன் காலத்தை கடத்தி வரும் அழகுராணிக்கு அரசு நிவாரணமாக 7 லட்சம் ரூபாய் கிடைத்தது. அதில் 2 லட்சம் ரூபாயில் கடனை அடைத்துவிட்டு மீதமுள்ள பணத்தை தமது மகளின் எதிர்காலத்திற்காக வங்கியில் டெபாசிட் செய்துள்ளார் அழகுராணி. இந்த நிலையில் கடந்த ஓராண்டாக தமது கணவர் வேலை பார்த்த நிறுவனத்திடம் நிவாரணம் கேட்டு போராடி வருகிறார் இவர். என் குழந்தை பிறந்து 28 நாள் ஆகுது. 28 நாள் கழித்து வேலைக்கு போனார். ஆனால் திரும்ப வரவே இல்லை. நான் இந்த குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணணும் சார்? நான் எங்கள் அம்மாங்க வீட்டில் இருக்கேன். எனக்கு எதுனாலும் ஒரு நிதி உதவி பண்ணுங்க. இந்த கட்டடத்துக்காரு அதுக்கப்புறம் திரும்ப என்ன ஏதுன்னு எங்களை ஒன்றுமே விசாரிக்கலை. நிவாரணம் கோரி அழகுராணி மதுரை மாவட்ட தொழிலாளர் நலத்துறை நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்துள்ளார். வழக்கு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க தங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு கருணை அடிப்படையில் வேலை வழங்குமா என்றும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். தாயும் தந்தையும் இருக்கும் வரை தங்களை பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் இருக்கும் இவர் அதன் பின்னர் தங்கள் எதிர்காலம் என்னவாகும் என்றே தெரியவில்லை என்கிறார். தமது குழந்தைக்கு விவரம் தெரியும் வரை தாயும் தந்தையுமாக இருந்து பார்த்துக் கொள்வேன் என்கிறார் இந்த அழகுராணி. ஆனால் விவரம் தெரிந்து தந்தையை எங்கே என்று கேட்கும்போது நான் என்ன பதில் சொல்வேன் என்று கேட்கிறார். இந்த கேள்விக்கு பதில் சொல்லப் போவது யார்? புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் மதுரையிலிருந்து ராமானுஜம்.